ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது நான் பார்க்க போகிறேன். நான் ஒரு பேக் எம்டிஆர் குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 30 to 35 பீசஸ் வரும். நம்ம போடுற பீசஸ் சைஸை பொறுத்து இருக்குது. நல்ல காய்ச்சின ஆற வச்ச பால் எடுத்து அதில் கூட மிக்ஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது ஃபிங்கரில் பிசைஞ்சிக்கலாம். கையில் ப்ரெஷர் கொடுத்து பிசைய வேண்டாம். சாஃப்டாக பிசைஞ்சாலே அது ஒரு நல்ல ஒரு சாஃப்டான பதத்தில் வந்துடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 பவுல் ஆஃப் சர்க்கரை ஒரு பவுல் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை ரொம்ப கம்பி பதத்தில் இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொருத்தில் நெய் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன ரோலாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். எண்ணெயிலையும் செய்யலாம், நீங்கள் நெய்லையும் செய்யலாம். நான் வீட்டில் ஆடின செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சின எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரே சைடில் வேக விடாமல் அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பிகாஸ் எல்லா சைட்லேயுமே ஈக்குவல் கலர்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஒரு சைடில் வெள்ளையாகவும் இன்னொரு சைடில் ப்ரௌனிஷாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம காய்ச்சினா சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஏலக்காய் ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சுட சுட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த குலோப் ஜாமுன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாகவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சர்க்கரை பாகு நல்லா அதில் இறங்கும். ஸோ போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்டியான எம்மியான குலோப் ஜாமுன் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்னஸாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.